அருமையானவர்களே, எத்தனையோ நம்முடைய மிஷனரிகள் முன்னோர்கள் நமக்காக செய்த ஜபமும் ஊழியமும் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அதே ஆவியானவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் இன்றைக்கும் இருந்து ஜனங்களை அவர் விடுதலை செய்கிறவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நம் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் உள்ள சிறு பெண்களுடைய சிறையிருப்பை, அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து அவர்களுடைய வாழ்க்கைய பரிசுத்தமாய் மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த ஒரு மிஷனரி பெண்மணியை குறித்து நாம் வரலாற்றிலே காண முடியும். பிரியமானவர்களே, அயர்லாந்திலே பக்தியாய் வளர்ந்த ஒரு மகள், சிறு வயதிலே ஞாயிறு பள்ளிகளை ஆரம்பித்து சுவிசேஷ பணியை செய்து வந்தவர்கள், நரம்பியல் வியாதியால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே கிடந்தவர்கள், இந்தியாவிலே மிஷனரியாய் ஊழியம் செய்த ஹட்சன் என்பவர்கள் அங்கே அயர்லாந்திலே ஒரு நாளிலே உரையாற்றி கொண்டிருக்கும் போது இந்த மகள் அதை கேட்டார்கள். இங்கே இருக்கிற ஜனங்களுடைய இந்தியர்களுடைய சூழ்நிலையை குறித்து அவர்கள் சொல்லும் போது அங்கே அதை குறித்து அவர்கள் இந்தியாவின் மேலே பாரம் கொண்டவர்களாய் தன்னை தேவன் மிஷனரியாக இந்தியாவுக்கு அழைக்கிறார் என்ற அந்த உணர்வை பெற்று கொண்டவளாய் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள். ஆனால் வியாதி நிமித்தம் அவர்கள் போக முடியாத சூழ்நிலை. பல நாட்களுக்கு பிறகு ஜப்பானுக்கு போய் அதன் பிறகு இலங்கை, பெங்களூர் என்று சென்று 1895 திருநெல்வேலி பகுதிக்கு வந்து அங்கே ஊழியம் செய்யும்படி தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். ஆம்பரியமானவர்களே, அந்த இடத்திலே டோனாவூர் என்ற பகுதியிலே அங்கே இருந்த வாக்கர் என்ற ஒரு மிஷனரியோடு கூட அவர்கள் சுவிசேஷ பணியை அறிவித்து வந்தார்கள். அப்பொழுதுதான் நம்ம இந்தியாவிலே விக்கிரகங்கள் நிமித்தம், இருளின் நிமித்தம் கட்டப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஜனங்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள் மத்தியிலே பலவிதமான பொல்லாத கொடுமையான காரியங்கள் நடந்ததை அவர்கள் கண்ணார கண்டார்கள். சிறு பிள்ளைகளை 7 வயதிலிருந்து இருக்கிறதான பெண் பிள்ளைகளை தன் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை நிமித்தம், அடிமைத்தனத்தின் நிமித்தம், கீழ்ச்சாதி அப்படிப்பட்ட பிரிவின் நிமித்தம் பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் அவர்கள் பொட்டு கட்டுதல் என்ற ஒரு முறைமையின்படி தேவ தாசிகளாக கோயிலுக்கு தன் பெண் பிள்ளைகளை அர்ப்பணித்து விடுவார்கள். அங்கே அந்த பெண் பிள்ளைகள் பாலிய தொழில் செய்வதாக, அதாவது அங்கே அந்த கோயிலிலே விடப்பட்ட சிறு பெண்கள் வளர்ந்து வரும்போது அங்க உள்ள பூசாரிகள், அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்னாலே பாலியல் தொல்லைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் அந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு 3000 கோயில்கள் அவர்கள் இருந்த நாட்களிலே இருந்ததாம். அப்ப எத்தனை பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த இடத்தில் நரகமா இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். இதையெல்லாம் பார்த்த கார்மேக்கல் அம்மையார் அவர்களுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. இதற்காக அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். சிறைப்பட்டு கிடக்கிற அந்த சிறுவர்களை எப்படி மீட்பது என்று வேதனையோடு கூட அந்த நாட்களில் வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு நாள் உதவி செய்தார். 7 வயது இருக்கிற ஒரு பிரீனா என்ற ஒரு ஒரு சிறு பிள்ளை அந்த கோயிலிலிருந்து ஒரு நாள் தப்பித்து வெளியே வரும்போது அவர்களை பிடித்து சூட போட்டு கையில திரும்பவும் அந்த பெண்ணை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 2வது முறையாக இந்த அம்மையார் இருக்கிற இடத்தை அந்த பெண் கேள்விப்பட்டதுனாலே 2வது முறையாக அந்த கோயிலிருந்து தப்பித்து இந்த கார்மேக்கல் அம்மையார் இருக்கிற இடத்திற்கு தேடி அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். தன்னிடம் வந்த அந்த சிறு பிள்ளையை இந்த கார்மேக்கல் அம்மையார் அவர்கள் அணைத்து கொண்டு அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அந்த பிள்ளையை பாதுகாப்பாக வளர்த்தார்கள். அவர்களோடு கூட இருந்து அநேக சிறு பிள்ளைகளை இப்படியாய் காப்பாற்றி அங்கே தேவதாசி முறைக்கு எதிராக போராடினார்கள். இதனாலே அவர்கள் அநேக ஆபத்துகளை சந்தித்தார்கள். அந்த பெண்களோடு கூட இணைந்து தன்னையும் அவர்களைப் போலவே, இந்தியரை போலவே தன்னை உடைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். அந்த டோனாவூர் ஃபெல்லோஷிப், அதாவது சங்க குழுமம் என்று ஆரம்பித்து அங்கே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கென்று பள்ளிக்கூடம், அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தி அவர்களுக்கு ஒரு ஆலயம், தங்கத்துக்கு தேவையான வசதிகள், விடுதிகள், சிறு சிறு கை தொழில்கள் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண அவர்கள் அன்றைக்கு ஒரு சங்கத்தை நிறுவி அவர்கள் அங்கே தொண்டாற்றினார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து பெண்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த சங்கம். பிரியமானவர்களே, அந்த தாயார் 1951 அங்கேயே அவர்கள் மரித்து போனார்கள். இவர்களுடைய மிகுந்த போராட்டத்தின் நிமித்தம் 1947
சுதந்திர இந்தியாவிலே ஆகஸ்ட் சுதந்திரத்திற்கு பிறகு அக்டோபர் 9ஆம் தேதி என்று முத்துலட்சுமி ரெட்டி என்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் அன்னைக்கு இருக்கும்போது அவர்களுடைய முன்னிலையிலே இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நம் தேசத்திலே அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறினது. அன்றிலிருந்து பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்களும் நானும் எப்படியோ ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்துதான் நாம் மற்றவர்கள் மூலமாக தேவனுடைய ஆவியானவரால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் நம்மை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சுதந்திர இந்தியாவிலே தேவன் நம் தேசத்திலே சுதந்திரமான அந்த ஆசீர்வாதத்தை, சுதந்திரமான இரட்டிப்பான சுதந்திரத்தை, சுதந்திரமான அந்த மகிழ்ச்சியை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வாராக. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருந்தால் நீங்கள் தேவனிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றி நித்தியமான மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில தருவார். இரண்டாவதாக, உங்கள் மூலமாய் மற்ற சிறையில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்க ஜெபியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அவர்களையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே விசேஷமான ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா.